பொரியல் செய்ய கருணக்கிழங்குல இருக்க மேல இருக்க தோல் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சீவிக்கலாம். இப்ப பாருங்க கருணக்கிழங்குல மேல் தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம பெருசு பெருசா ஸ்லைஸா கூட கட் பண்ணி நம்ம பொரிச்சிக்கலாம் மீன் மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பண்றது கிடையாது. கருணக்கிழங்கு பொரியல் பண்றதுனால அந்த கருணக்கிழங்கு குட்டி குட்டியா நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாம் கருணக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெய் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச எண்ணெய் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிழங்கை இப்ப எண்ணெயோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுல இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கோங்க லைட்டா. இதை இப்போ டைட்டா க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் இந்த கிழங்க குக் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணி பார்ப்போம். காயெல்லாம் நல்லா குக் ஆயிருச்சு பாருங்க, நல்லா உடையுது. அடுத்தது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கணும். இந்த காயை தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா மசாலாவை இந்த காயோட நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாவை காயோட நல்லா பரட்டிட்ட அப்புறம் திரும்பவும் 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான சிம்பிளான கருணக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம்.